நான் கேட்குறேன், யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்ப கருணாநிதி என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடியும். நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தங்களது பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக எம்பி கனிமொழி கதறியதாக தாக்கி பேசியுள்ளார். ஒரே வார்த்தையில நாம உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ள சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்க தான் அதை ஊடகத்துல காட்டினீங்க. நான் கேட்கிறேன், யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பத்தி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்ப கருணாநிதி என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கேடு கட்டவங்களோட நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்டோமா? நாங்க கேட்கலையே. அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லல, சொன்னவர் யாரு? கருணாநிதி. கூடா நட்பு, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏன் 2016ல இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? இன்னைக்கு நீங்க 25 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட் சரண்டர் ஆயிட்டான். ஏன்னா அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது. அது சூனா வெங்கடேசனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க மறுக்க முடியாது. அதனால வெக்கம் கட்டு போயிருக்காங்க உங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்க கேட்ட மாதிரி பாருங்களேன். இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கு. இந்த வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட், ரோசம் இல்லா திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு, நீங்க கேட்கறதுனால. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.